ஹலோ வெல்கம் வர்ஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது இலக்கிய சீரியல் தாங்க. இலக்கிய சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கௌதம் இருந்துட்டு கஷ்டப்பட்டு வந்து நம்ம இதுக்கப்புறம் வந்து உழைச்சி வந்து முன்னேறணும். என் தம்பிக்கு வந்து எல்லா சொத்தையும் வந்து போனது வந்து எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. ஆனால் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய சொத்து எல்லாமே வந்து அவனாக வந்து வச்சு பாதுகாத்துக்கிட்டால் வந்து ஒரு பிரச்சனையும் வந்து எனக்கு வந்து கிடையாது. ஆனால் அவனை வந்து ஏமாற்றி ஏதாச்சும் வந்து பண்ணிட்டாங்கன்னா எனக்கு வந்து மனசு வந்து உடஞ்சி போயிடும் அப்படின்ற ஒரு தாட் வந்து நம்ம கௌதம்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஆனால் கார்த்திக் இருந்து என்ன தான் இருந்தாலே வந்து அண்ணாவை வந்து இப்படி வந்து பண்ணது வந்து ரொம்பவே வந்து தவறான விஷயம். சரி, ஓகே, இதை வந்து கோர்ட்டில் போயிட்டு வந்து எப்படியாச்சும் வந்து முறையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாலுமே கூட வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கும் வந்து போக முடியாது. ஏன்னா வந்து எல்லா சொத்தையும் வந்து கைப்பட வந்து கௌதம் தான் வந்து எழுதி கொடுத்தாரு. இன்க்ளூடிங் பேலன்ஸ், என்னது பேங்க் பேலன்ஸு, அதுக்கப்புறம் நகை எல்லாமே வந்து கௌதம் தான் வந்து எழுதி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளியராக அந்த டாக்குமெண்ட்டில் வந்து ஒரு ப்ராஜெக்ட்காக வந்து சைன் போட போய் அதே மாதிரி வந்து மாற்றி வந்து மொத்தமாக வந்து மாற்றி வந்து பண்ணி விட்டுட்டாங்களே. இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து நம்ம கௌதம் வந்து முழிச்சிக்கிட்டு இருக்க சமயத்தில் வந்து என்ன தான் ஆக போகுது, எல்லாத்தையுமே வந்து இழந்தாச்சு. இதுக்கப்புறமும் வந்து நம்ம வந்து ஓடி உழைக்கிறத தவிர வந்து வேறு வழியே கிடையாது அப்படின்றதுல வந்து கௌதம் வந்து தெளிவாக இருக்கணும். சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து நம்ம ஜானகி இருந்துட்டு ரொம்பவே வந்து பயந்துட்டு இருக்காங்க. எதுக்காகடா வந்து பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஜானகி இருந்துட்டு என்ன கௌதம், நம்மளுடைய தம்பியே வந்து என் பையனே வந்து இப்படி வந்து பண்ணிட்டானே, நான் வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல இந்த விஷயத்த, கார்த்திக் வந்து இப்படி வந்து பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே வந்து போக சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஜானகியும் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, எங்கே ஃபீல் பண்ணால் வந்து என்ன, எப்படி ஃபீல் பண்ணால் என்ன, இதுக்கப்புறமும் வந்து நம்ம ஜானகி வந்து ஃபீல் பண்ணுறதுல வந்து ஒரு பிரயோஜனமும் வந்து கிடையாது. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கப்புறம் நடந்தது வந்து நடந்து போச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன நடக்குமோ அதை வந்து நம்ம வந்து பார்த்தா தான் ஜானகி நம்ம வந்து வாழ முடியும் அப்படின்றதுல வந்து நம்ம கௌதம் வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டு இருக்காருங்க. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து இலக்கியாவும் இருந்துக்கிட்டு அதுதான் வந்து நல்லது. நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து அவங்கள நம்புறது இவங்கள நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாரையும் வந்து நம்பிக்கிட்டு இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம என்னது இலக்கியா வந்து சொல்கிறாங்க. சரி, ஓகே, இதுக்கப்புறம் நான் வந்து ஓடுற ஓட்டம் எல்லாமே வந்து உங்களுக்காக தான் இருக்கும். அவங்க வந்து இருக்கிற பணத்தை சொத்து எல்லாத்தையுமே வந்து வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும், நான் வந்து கேட்கவே மாட்டேன். ஆனால் எனக்குள்ளே வந்து இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து உங்களை வந்து எப்படி வந்து கரை சேர்க்க போகிறேன் அப்படின்றது தான் வந்து எனக்குள்ளே வந்து தோணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கௌதம் வந்து இலக்கியாக்கிட்டேயும் ஜானகிக்கிட்டேயும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வந்து துணையாக வந்து நாங்கள் இருக்கோம், எல்லாமே வந்து நாங்கள் வந்து பார்த்துப்போம். நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த எஸ்எஸ்கே தாட்சானிக்கிட்ட வந்து கேஸ் போட்டு கூட வந்து நம்ம வந்து இந்த நம்ம இழந்த சொத்தை வந்து திரும்ப வந்து மீட்டு நம்ம வந்து கைப்பட வந்து கார்த்திக் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணுவோம் அப்படின்னு வந்து நம்ம இலக்கியாவும் ஜானகியும் வந்து சொன்னாலுமே வந்து நம்ம கௌதம் வந்து ஏற்றுப்பாரு? கண்டிப்பாக வந்து ஏற்றுக்க மாட்டார். என் தம்பிக்கு வந்து நான் வந்து கொடுத்ததாகவே இருந்துட்டு போட்டோம், நம்ம வந்து அவனுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். அது வந்து அவன் வந்து அவனாக வந்து வாங்கிக்கிட்டான், நம்மளாம் வந்து கொடுக்கலல்ல. ஸோ அவனாகவே வந்து வாங்கிக்கிட்ட மாதிரியே வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கௌதம் வந்து சொல்லிட்டு இருக்காருங்க. சரி, ஓகே, இதுவே வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான். எப்படியோ வந்து நம்ம கார்த்திக் வந்து சொத்தெல்லாம் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம யாருக்கும் வந்து கெடுதல் வந்து நினைக்கக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம வந்து யாருக்கும் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து கெடுதல் நினச்சதில்ல. நல்லவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து கெட்ட காலம் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். கடவுள் வந்து என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் வந்து நம்மளை வந்து நிம்மதியாக வந்து விடுவார். நல்லவங்களுக்கு வந்து சோதனை வந்து கொடுத்துட்டே இருப்பார். இப்படி வந்தால் சோதனை வந்து நீ வந்து எப்படி சமாளிப்ப, அப்படி வந்தால் சோதனை வந்து எப்படி நீ அப்படி சமாளிப்ப அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து கடவுள் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டே இருப்பார். ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து கடவுள் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு நம்ம வந்து இந்த வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கௌதமும் இலக்கியா எல்லாருமே வந்து மனசை வந்து விடாமல் இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஓடி உழைக்கிறது எல்லாமே வந்து நமக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடி உழைக்க போகிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.